அது மட்டும் இல்ல. இப்ப இந்த வானிலை மையம் அறிவித்ததுல இந்த பிரதீப் ஜான் அப்படிங்கிறவர் இருக்கிறார். இப்ப இந்த ஒரு சில ஆண்டுகளாக ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் அதிகமா நம்பியிருப்பது. ஏன் ஒவ்வொரு தனி மனிதர்களும் அதிகம் நம்பியிருப்பது வெதர்மேன் பிரதீப் ஜான் என்ன சொல்றாரு, அவருடைய சைட்டுக்கு போய் அவர் என்னென்ன கருத்து சொல்றாரு, அவருடைய ட்விட்டர் பேஜ்ல என்னென்ன கருத்து சொல்லியிருக்காரு, வருமா வராதா, கரை நிக்குமா நிக்காதா, இல்ல சுத்திக்கிட்டே இருக்குமா புயல், தாழ்வழுத்த நிலையை நோக்கி போகுதா, மண்டலமா மாறுமா, இலங்கையை நோக்கி போகுதா, ஆந்திரா நோக்கி போகுதா, ஒரிசால இருந்து ரிட்டர்ன் ஆகுதா, இது எல்லாத்தையும் எங்க இருந்து பாக்குறாங்க, அவருடைய தனிப்பட்ட பேஜ்ல போய் ஒவ்வொரு மக்களும் பாத்துக்கிறாங்க. முதல்ல நம்ம மெட்ரோ மட்டும் தான், மெட்ரோலாஜிக்கல் இது நம்ம நுங்கம்பாக்கத்துல இருக்கிறதுல இருந்து நம்ம ரமணன் சார், பாலச்சந்திரன் சார் சொல்றத மட்டும் அந்த 12 மணி நியூஸ்ல சொல்றாங்களா என்னன்னு கேட்போங்கிற நிலை மாறி, இப்போ ஒவ்வொரு மனிதனும் செல்போன் இருக்கிறவன் இது இம்மிடியேட்டா தெரிஞ்சுக்கிறான். புயல் கடக்குமா கடக்காதா, 2 மணிக்கு வருமா வருவாதா, நாளைக்கு கோயம்புத்தூரா, கடலூரா, விழுப்புரமா, சென்னையில என்ன ஆகும், திருவள்ளூர் மாவட்டம் என்ன ஆகும் உடனே தெரிஞ்சுக்கிறான். அதற்கு இந்த மாதிரி பிரதீப் ஜான் போன்றவர்கள் இந்த மிக மக்களுக்கு ரொம்ப உடனுக்குடன் இந்த புயல் குறித்த செய்திகளை தருவதில் முதன்மையா இருக்கிறாங்க.